ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவில பிகினிங்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பிரசன்டேஷன் அப்ப ரீட் ரிச்சர்ட்ஸ் என்ன சொல்லுவாருன்னா, "பேரலல் டைமென்ஷன்ஸ்ல ஆல்டர்னேட் எர்த்ஸ் இருக்கு" அப்படின்றத நிரூபணம் ஆயிருக்கு. அத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்ற மாரி சொல்லியிருப்பாரு. பட் இந்த யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட்ரோ ஃபியூச்சரிஸ்டிக் யூனிவர்ஸ். 1960ல நடக்கிற ஒரு கதை தான். ஸோ அந்த அளவுக்கு பின்னோக்கி நடக்கிற ஒரு கதையில எப்படி பேரலல் எர்த்ஸ கண்டுபிடிச்சாங்க? அது கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் யாரு? அப்ப மல்டிவர்ஸோட எக்ஸிஸ்டன்ஸ யாரோ ஒருத்தவங்க அப்பயே கண்டுபிடிச்சிருக்காங்க. அது நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ ஆல்டர்னேட் டைமென்ஷன்ஸ்ல பேரலல் எர்த்ஸ் இருக்கு. மல்டிவர்ஸோட எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சதே நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸ் தானா அப்படின்ற ஒரு டவுட் நமக்கு எழும்புது. பிகாஸ் இந்த டைமென்ஷனல் ட்ராவல், டைம் ட்ராவல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மார்வல் சினிமேட்டிக் நியூஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கேங் த கான்குரர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் ட்ராவலர். ஸோ அவருக்கு அந்த டைம் ஸ்பியர், அந்த டைம் ட்ராவலிங் டிவைஸ், அந்த டெம்பேட், ஸோ இதெல்லாம் எங்கேருந்து கிடச்சிச்சு அப்படின்ற ஒரு டவுட் இருந்திருக்கு. டிஃப்ரெண்ட் பேக் ஸ்டோரி சொல்லப்படுது நம்ம கேங் த கான்குரர் ஒரு டைம் ட்ராவலராக ஆனதுக்கு. ஸோ ஃபியூச்சர்லேருந்து வந்த கேங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்வென்டர். ஸோ அவருக்கு இந்த டைம் ஸ்பியரும் இந்த டைம் சேரும் கிடைச்சதுக்கு காரணம் அவர் தன்னோட வேரியன்ட்ஸ் கூட ஃபைட் பண்ணி அதை அக்வஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அட் த சேம் டைம் அவருக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா மார்வல் காமிக்ஸில் மார்வல் நியூஸ்குள்ள டாக்டர் டூம், ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீம் மெம்பர்ஸான ரீட் ரிச்சர்ட்ஸ் இவங்கெல்லாம் டைம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கேங்கோட எராக்கு முன்னாடியே இந்த டைம் ட்ராவலிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்திருக்கு. ஒரு சில டைமில் நம்ம கேங்க்கு அந்த டைம் ஸ்பியர் அந்த டைம் சேர் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்ததுக்கு டாக்டர் டூம் அண்ட் ரீட் ரிச்சர்ட்ஸ் இவங்க யூஸ் பண்ண அந்த டைம் ட்ராவலிங் டிவைஸ் தான் ஒரு ப்ரோட்டோடைப்பாக ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. பட் 1960ஸ்ல எர்த் 828ல இந்த பேரலல் எர்த்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சது யார்? நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸா இல்லை கவுன்சில் ஆஃப் ரீட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை அவர் டீஸ் பண்ணுறாரா அப்படின்றது தெரியல. பிகாஸ் கவுன்சில் ஆஃப் ரீட்ஸ்ங்கிறது டிஃப்ரெண்ட் யூனிவர்சஸ் இருக்கக்கூடிய ரீட் ரிச்சர்ட்ஸ் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மல்டிவர்ஸோட எக்ஸிஸ்டன்ஸை கன்ஃபார்ம் பண்ணாங்களா அப்படின்றது நமக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஃபேண்டாஸ்டிக்